ஹே ஹாய் கைஸ், இன்றைக்கி சிக்கன் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஒரு பவுலில் 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு குக்கரில் 100 ml ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 2 பே லீஃப், 6 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 6 கிராம்பு, 2 அன்னாசிப்பூ, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 சின்ன சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதில் உள்ள பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அடுத்ததாக 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி பண்ணுற டிஷ்ஷில் உரைப்புக்கான ஒரே சோர்ஸ் இந்த 4 மிளகாய் தான். ஏன்னா நம்ம எந்த தூளும் ஆட் பண்ண போகிறதில்ல. அடுத்ததாக 100 ml தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 3.25 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். ஸோ நம்ம 2.5 கப் அரிசிக்கு 3.25 கப் எடுத்துருக்கோம். இப்போ இது நல்லா கொதிச்சதும் உப்பு டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணுறப்போ உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அரிசியை சேர்த்து குக் பண்ணுறப்போ டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை வாஷ் பண்ணி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொதிச்சதும் குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வர மாதிரி குக் பண்ணிக்கோங்க. குக்கரை ஓப்பன் பண்ணதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சிக்கன் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.